கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ஜனவரி இன்னமும் கருப்பாகவே உள்ளது என்ற தொனிப்பொருளில் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடத்தப்பட்ட, காணாமலாக்கப்பட்ட மற்றும் கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு இதன்போது நியாயம் பெற்றுக் கொடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. நாட்டில் உள்ள ஊடகவியலாளர்களுக்கு எதிராக ஜனவரி மாதத்திலேயே பல குற்றங்கள் இழைக்கப்பட்டதாக இதன்போது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உழைக்கும் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் தலைமையில் இதன்போது கையெழுத்துக்களும் சேகரிக்கப்பட்டன. பல அரசாங்கங்களிடம் இது தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழுக்களை கோரினோம். பல கோரிக்கை கடிதங்களையும் வழங்கியுள்ளோம். பல வகைகளில் ஆர்ப்பாட்டங்களையும் அழுத்தங்களையும் வழங்கினோம். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும், கடத்தப்பட்டவர்களுக்கும், கொலை செய்யப்பட்டவர்களுக்கும் இதுவரையில் நீதி பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. தற்போது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளதால் புதிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு கோரிக்கை விடுக்கும் முதலாவது ஜனவரி மாதமே இது. சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்த அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம்.